டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மாதிரி வினாவிடை. தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்கண்டவைகளில் சரியானது எது? அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு சோழர்களின் துறைமுகம். இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்தது. அரிக்கமேடு துறைமுகம் காவேரிப்பட்டினம், அழகன்குளம் மற்றும் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது. 2, 3, 4 சரியானது, 1 மட்டும் தவறானது. இந்திய மகளிர் சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1917. தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் என போற்றியவர் யார்? வீரமாமுனிவர். கற்பூரம் நாறுமோ கமலப்பூ நாறுமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்திக்க திருக்குமோ என்று பாடியவர் யார்? ஆண்டாள். மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக. பாண்டியர் ஆதவன், சேரர் தீதியன், சோழர் செழியன், செம்பியன். விடை 3, 1, 4, 2. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும், ஐம்புலன்கள் விரும்பியவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? துறவு. ஆக்கமும் கெடும், எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகின்றது? செயலால். பொருள் இல்லாரை எல்லாம் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? பழிப்பார். தமிழ்நாடு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். சுதேசி தினம். சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். பொறுத்துக. பி.ஆர். அம்பேத்கர், நல்லதம்பி, பெரியார் சாதி ஒழிப்பு, கருணாநிதி பெண் ஏன் அடிமையானால், சி.என். அண்ணாதுரை நெஞ்சுக்கு நீதி. இவங்க தலைவரும் அவங்களோட புத்தகத்து பேரும் கேட்டிருக்காங்க. இதில் 2, 3, 4, 1. தலைவர் புனைப்பெயர்களுடன் பொறுத்துக. ராஜகோபாலாசாரி, ரோசாப்புத்துறை, ஈ.வே. ராமசாமி, தட்சிணகாந்தி, ஜார்ஜ் ஜோசப், வெள்ளி நாக்கு நாவலர், எஸ். சத்தியமூர்த்தி, தமிழ்நாட்டு ரூசோ. விடை 2, 4, 1, 3. தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஆஷ் படுகொலை 1911, சுதேசி கப்பல் நிறுவனம் 1906, மெஸ்டன் விருது 1916, ஒத்துழையாமை இயக்கம் 1918. 3 மற்றும் 4. பிரம்ம சமாஜ் நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் காசி விஸ்வநாதன். கீழ்காண்பவற்றை காலவரிசைப்படுத்துக. பாரத மாதா சங்கம், சென்னை மகாஜன சபை, ஹோம் ரூல் இயக்கம், மதராஸ் திராவிட சங்கம். விடை 2, 1, 4, 3. முதலமைச்சர் சுப்ரையான் தலைமையில் 3வது முறையாக நீதிக்கட்சி ஆட்சி அமைத்தபோது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் மேலவை துணை தலைவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தவர் யார்? மகாதேவன். கீழ்கண்டவற்றுள் எது எவை பொருந்தவில்லை? பெருங்கற்கால புதையல் சித்தன்னவாசல், தாலி புதையல் மல்லப்பாடி, கண்ணாடி தொழிற்சாலை காரைக்காடு, இசை கல்வெட்டு அரச்சலூர். 1 மட்டும், 2, 4 மட்டும், 3 மற்றும் 4 மட்டும், 4 மட்டும். விடை 2 மற்றும் 4. கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர்? நரசிம்மவர்மன் 1. தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன? பையம்பள்ளி. பெண்பார் புலவர்களில் பாடல்கள் இடம்பெறாத நூல் ஐங்குறுநூறு. திருப்பனந்தாள் காசி மடத்தை நிறுவியவர் யார்? குமரகுருபர். கீழ்காண்பவற்றை பொறுத்துக. இலக்கியம் மக்கள் வாழ்வியல், சிலப்பதிகாரம் உரிமை சுற்றம், கலித்தொகை அடிமை முத்திரையிடல், மலைபடுகடாம் அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள், நெடுநல் வாடை மக்கள் உணவு பழக்கம். 1, 2, 4, 3. ஒருவனை ஒருவன் ஆடுதலும் தொலைதலும்
புதுவது அன்று இவ்வுலகத்துக்கு இயற்கை என்று பாடியவர் யார்? இடைக்குன்றார் கிழார். நூல்களை அவற்றுள் ஆசிரியர்களுடன் பொருத்துக. பார்த்திபன் கனவு, சுரதா, தமிழ்சோலை, தமிழ்வழி, தேன்மலை, கல்கி, வழிப்பயணம், திருவிக்கா. 2, 1, 4, 3. நெடுநாள் வடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எது? வேம்பு. சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது? தொய்யகம். சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். மகாபாரதம், வால்மீகி, உமறு புலவர், சீரா புராணம், வீரமாமுனிவர், தேம்பாவணி, மணிமேகலை, இளங்கோவடிகள். 2 மற்றும் 3 சரி. சங்ககால மன்னான பசும்பொன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளை கொடி பறந்தது என்ற செய்தியை கூறும் நூல் எது? அகநானூறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.